தமிழ்நாடு முதலமைச்சர் போன்றதற்குரிய தளபதியுடைய வழிகாட்டுதலின்படி கரூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் கரூர் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் மாணவர் செல்வங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் 2,40,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மிக சிறப்பாக அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட நீச்சல் குளத்தினுடைய பணிகள் முடிக்கப்பட்டு இன்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு நீச்சல் குளத்தை பொறுத்தவரை மாணவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்திலிருந்து பயிற்சி பெற்று பல்வேறு போட்டிகளில் பங்கேற்பதற்கு வசதியாக மிக சிறப்பாக இது வடிவமைக்கப்பட்டு அரசினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இது திட்டமிடப்பட்டு மிக சிறப்பாக செய்யப்பட்டது. அதே போல இன்றைய சந்திப்பு என்பது மிக முக்கியமாக 2021ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றார். முதலமைச்சராக தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் கரூர் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதோடு மாநகராட்சி பகுதிகளில் பல்வேறு சாலைகள் புதிதாக அமைக்க வேண்டிய சூழலும், ஏற்கனவே மண் சாலைகளாக இருந்த சாலைகள்லாம் கணக்கெடுத்து புதிய தார் சாலைகளாக அமைக்க வேண்டிய பணிகளும், அதே போல சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், கட்டிடப் பணிகள் என பல்வேறு கோரிக்கைகள் பொதுமக்களிடம் முன்வைத்தார்கள். குறிப்பாக பல ஆண்டுகால கோரிக்கையாக இருந்த புதிய பேருந்து நிலையம் புறநகர் பகுதியில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை தேர்தல் களத்தில் முதலமைச்சர் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்த பொழுது ஆட்சி அமைந்தவுடன் கரூர் மாநகராட்சி பகுதியில் குறிப்பாக புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சர் அவர்களால் புதிய பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்று துணை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் புதிய பேருந்து நிலையம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இப்படி தொடர்ச்சியாக சாலை வசதிகள், உள்கட்டமைப்பு வசதிகள் என கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ 418 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த 5 ஆண்டுகளில் சாலை வசதிகள், சாக்கடை வசதிகள், தெருவிளக்குகள், கட்டிடப் பணிகள், இப்படி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்கான நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் மிக சிறப்பாக நிறைவு பெற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளோம். புதிதாக புதிய காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அமைப்பதற்காக 245 கோடி ரூபாய் நிதிகளை முதலமைச்சருக்கு வழங்கி அதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இன்னும் 2 தினங்களில் அது இறுதி செய்யப்பட்டு அந்த புதிய காவிரி குடிநீர் திட்ட பணிகளுக்கு தொடங்க இருக்கின்றோம். அதே போல கரூர் மாநகராட்சி பகுதியில் விடுபட்ட பகுதிகளுக்கு புதிய பாதாள சாக்கடை அமைக்கக்கூடிய பணிகளை கொண்டு வருவோம் என்ற உறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் 485 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு இப்போது ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளது. அதை இறுதி செய்தவுடன் அந்த பணிகளும் நாங்கள் தொடங்க இருக்கிறோம். ஆக கரூர் மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த 5 ஆண்டுகளில் 1148 கோடி ரூபாய் 1148 கோடி ரூபாய் அளவிற்கு ஏறத்தாழ 1150 கோடி ரூபாய் அளவிற்கான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் நிதிகளை கொடுத்து பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுதந்திரம் பெற்ற காலம் முதல் ஒரு மாநகராட்சி பகுதியில், குறிப்பாக நம்முடைய கரூர் மாநகராட்சி பகுதியில் இந்த அளவிற்கு நிதிகள் வந்த வரலாறுகளை இந்த 5 ஆண்டுகளில் முதலமைச்சர் கரூர் மீது சிறப்பு கவனத்தை கேட்ட திட்டங்கள் அத்தனைக்கும் நிதிகளை கொடுத்து அந்த திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அந்த பணிகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டு முடிக்கப்பட்டு இந்த பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மாநிலத்தில் உருவாக்கியிருக்கிறார். எனவே இன்று பொதுவாக என்னை பொறுத்தவரை இந்த கரூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைய நாளை நான் கருதுகிறேன். மக்களிடத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றியதோடு மக்களிடத்தில் சொல்லாத கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். கரூர் காமராஜ் மார்க்கெட் பணியின் வளாகம், மீன் மார்க்கெட்டாக, நம்ம அறிவியல் பூங்கா, மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், மிகப்பெரிய அறிவியல் பூங்கா, இப்படி தொடர்ச்சியான பணிகள் முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டு பிஎம்ஹெச் ஸ்கூல் அருகில் அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுசார் மையம், இப்பொழுது நம்முடைய நகராட்சி மேல்நிலைப் பள்ளி அந்த இதே வளாகத்தில் முதலமைச்சருடைய பணிப்பக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் புதிய நூலகம் 6 கோடி 90 லட்சம் ரூபாய் புதிய நூலகம் என வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை, குறிப்பாக காலத்திற்கு நிலைத்திருக்கக்கூடிய வரலாறு படைக்கக்கூடிய திட்டங்களுக்கு முதலமைச்சர்
பணிகளுக்கு இந்த 5 ஆண்டுகளில் 1150 ரூபாய் அளவுக்கு வளர்ச்சி பணிகள் நடக்குது. மிகுந்த மகிழ்ச்சியான செயல். ஆக இது இன்னும் தேவைகள் இருந்தாலும் கூட அந்த நிதிகளை பெறுவதற்கு மாநில முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். இல்ல, மாணவ செல்வங்களுக்கு இலவசம், மற்றவங்களுக்கு பெரியவங்களுக்கு குறைந்த கட்டணம். இதை பராமரிக்கணும் இல்ல, அதனால அதுக்காக குறைந்த கட்டணம். மாநகராட்சி பற்றி மகிழ்ச்சியான செய்தி சொல்லியிருக்கேன். அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க, கரூர் மாநகராட்சியில எந்த ரோடும் மண் ரோடா இருக்காது. வெங்கமேடு மேம்பாலத்தில் எடுத்து அரசு காலனி ரோட்ல போய் சேரக்கூடிய அந்த சாலை 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டு அது தெருவிளக்கம். எங்கேயுமே மண் ரோடே கிடையாது. அந்த அளவுக்கு முழுவதுமாக தார் சாலைகளாக மாற்றி விடுபட்ட பகுதிகளுக்கான அத்துணை தேவைகளை நிறைவேற்ற மாநகராட்சி என்பது ஒரு தன்னிறைவு பெற்ற மாநகராட்சியாக 5 ஆண்டுகளில் 1148 ரூபாய் அளவுக்கான வளர்ச்சி பணிகளை மேற்கொண்ட ஒரு மாநகராட்சியாக, சிறப்பு மாநகராட்சியாக மாநில முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பணிகள் செய்து சூமூர் சாலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 9 கோடியே 96 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு பணிகள் தொடங்கி இருக்கிறோம். கூடுதலாக 10 கோடியே 78 லட்சம் ரூபாய்க்கு 2 நாட்களுக்கு முன்பாக நிதி ஒதுக்கீடு செய்து அரசாங்கம் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலத்துக்குள் அந்த டெண்டர் முடிக்கக்கூடிய பணிகள் முடித்தவுடன் அதற்கான பணிகள் நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். முழுவதுமா 16 மண்டபம் தொடங்கி செல்லிவளையம், சோம்பூர், திரும்பக்கூடலூர், நெரூர் இந்த சாலைகள் முழுவதுமாக அகலப்படுத்தக்கூடிய பணிகள் 20 கோடி ரூபாய் அதற்கான நிதிகள் முழுவதுமாக. அதே போல பாத்தீங்கன்னா கோயம்பள்ளி ரூபாய் கட்டி போன 5 வருஷம் அப்படியே நடாத்துல இருந்துச்சு. அது 11 கோடி ரூபாய் நிதிகளை கொடுத்து அந்த இணைப்பு சாலைக்கான அந்த நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் நடந்துருக்கு. விரைவில் அந்த பணிகளை வழிகாட்டுதலோடு தொடர்ந்து மாநகராட்சி நீங்க மண் சாலைகள் தான் நீங்க எங்ககிட்ட சொல்லுங்க. முழுவதுமாக நாங்கள் தார் சாலைகளாக மாற்றுவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அந்த பணிகளை மேற்கொள்வதற்கு மாநகராட்சி நிர்வாகம், மாநகராட்சியுடைய மேயர், மண்டல குழு தலைவர், மாநகராட்சியுடைய மண்டல உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த பணிகள் செய்வதற்கு நானும் தயாராக. மாநகராட்சியினுடைய எல்லை என்பது பொதுவா தேர்தல் நேரத்துல நிதிகள் கேட்பது, அந்த பணிகளை செய்வது என்பது ஒரு வகையாக இருந்தாலும் கூட அனைத்தையும் தேடி தேடி மக்களை சென்று பார்த்து என்ன தேவைகள் என்பதை அறிந்து அதை செய்திருக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். எதற்குன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது எந்த இடத்துல பொதுமக்கள் எந்த விதமான கேள்விகளையும் முன்வைக்காமல், எங்களுக்கு இது தேவை என்ற கோரிக்கைகளை முன்வைக்காமல் அனைத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று நெஞ்சுரத்தோடு மக்களை சந்தித்து, நிமிர்ந்து நின்று மக்களை சந்தித்து வாக்களி சேகரிப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அந்த நிலை என்பது 2026 ஒரு மகத்தான வெற்றியை கரூர் மக்கள் வழங்குகிறார். ஏற்கனவே 2 ஊராட்சிகள் அதில் எடுத்திருக்கிறாங்க. இந்த பீரியட் முடியணும்ல, இருக்கக்கூடிய மேயர், துணை மேயருடைய இந்த பதவி காலம் முடிந்த பிறகுதான் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதியில் மாநகராட்சியோடு சேர்க்கணும். வேற ஏதாவது மண் ரோடு இருந்தாலும் சொல்லுங்க, வேற ஏதாவது விடுபட்ட பணிகள் இருந்தாலும் சொல்லுங்க. முழுவதுமாக செய்வதற்கு அரசு தயாராக. இன்னும் ஒரு சந்திப்புல சந்திப்போம். மாவட்டம் முழுவதும் இந்த 5 ஆண்டுகளில் செய்த பணிகளை மற்றொரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் சந்திப்போம்.